இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. B1, B2 உரிமத்தை குழு B உரிமத்திற்கு மாற்ற கால வரையறை இல்லை, அவசர வேண்டாம் என விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுறுத்தல். மோட்டார் சைக்கிள்களுக்கான B1, B2 உரிமத்தை முழு B உரிமத்திற்கு மாற்றும் சிறப்பு திட்டத்திற்கு கால வரையறை எதுவும் நிர்ணயிக்கப்படவில்லை. எனவே அத்திட்டத்தில் பகிர்ந்து கொள்ள யாரும் அவசரப்பட தேவையில்லை என சாலை போக்குவரத்து துறையான JPJ கேட்டுக்கொண்டது. அச்சிறப்பு திட்டம் அக்டோபர் 1 தொடங்கியதிலிருந்து சம்பந்தப்பட்ட வாகனம் ஓட்டும் பயிற்சி மையங்களுக்கு விண்ணப்பங்கள் குவிந்த வண்ணம் உள்ளன. கிடைக்கப்பெறும் ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் பரிசீலிக்குமாறு அவை அறிவுறுத்தப்பட்டுள்ளன. எனவே தகுதி பெற்றோர் முண்டியடித்துக் கொண்டு விண்ணப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் JPJ கூறியது. இவ்வேளையில் மை JPJ செயலியில் பதிந்து கொள்ளும் போது பலருக்கு குடிமக்கள் அல்லாதவர், தகுதியற்றவர்கள் என்ற செய்தி காட்டப்பட்ட சம்பவம் கணினி கோளாறால் ஏற்பட்டதாகும். அது சரி செய்யப்பட்டுவிட்டது. எனவே சம்பந்தப்பட்டவர்கள் செயலியில் இருந்து வெளியேறி மீண்டும் உள்நுழையுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. பிறகு தங்களின் தகுதியை அவர்கள் சரிபார்க்க முடியும். சேவை அளிப்பு தரத்தை உயர்த்துவதில் பொதுமக்களின் கருத்துக்களை பெரிதும் வரவேற்பதாக JPJ மேலும் கூறியது. செலாமா தமிழ் பள்ளியில் முன்னாள் மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கல்வி தலைமைத்துவ வழிகாட்டல் பயிலரங்கு. செலாமா தமிழ் பள்ளி முன்னாள் மாணவர் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் கல்வி விழிப்புணர்வு நன்னடத்தை தலைமைத்துவ வழிகாட்டல் பயிலரங்கு சிறப்புடன் நடைபெற்றது. படிநிலை 2 மாணவர்களுக்காக நடைபெற்ற இப்பயிலரங்கில் கல்வியின் தேவைகள், கட்டொழுங்கு, தலைமைத்துவ பயிற்சி ஆகியவை குறித்த நடவடிக்கைகள் இடம்பெற்றன. மாணவர்கள் கல்வி கேள்விகளில் கவனம் செலுத்துவதுடன் பண்பாடு, கட்டொழுங்கு, நற்பண்புகள் ஆகியவற்றிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டதாக முன்னாள் மாணவர் ஒன்றியத்தின் தலைவர் கோவி சந்திரன் தெரிவித்தார். இந்த பயிலரங்கில் சிறப்பு விருந்தினராக மலேசிய தமிழ் பள்ளிகளின் முன்னாள் தலைமை அமைப்பாளர் பாஸ்கரன், பள்ளியின் தலைமை ஆசிரியர் கண்ணதாசன் கிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். தாமன் ஸ்ரீமோடாவில் அதிரடி சோதனை, 602 கள்ளக்குடியேறிகளை கொத்தாக அள்ளிச் சென்ற குடிநுழைவுத்துறை. ஷாலாம் செக்ஷன் 25 தாமன் ஸ்ரீமோடா வணிக வளாகங்களில் சனிக்கிழமை மேற்கொண்ட அதிரடி சோதனைகளில் 602 கள்ளக்குடியேறிகள் கைதாகினர். முறையான பயண பத்திரம் இல்லாதது, பெர்மிட் விதிமுறைகளை மீறியது, அனுமதிக்கப்பட்ட காலத்தை விட அதிக நேரம் நாட்டில் தங்கியிருந்தது உள்ளிட்ட பல்வேறு குற்றங்களுக்காக 19 முதல் 53 வயதிலான அவர்கள் கைது செய்யப்பட்டனர். குடிநுழைவுத்துறை தலைமையில் நடைபெற்ற அச்சோதனைகளில் மொத்தமாக 1091 வெளிநாட்டவர்கள் விசாரிக்கப்பட்டதாக ஸ்லாங்கூர் மந்திரி பெசார் ரத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்தார். கைதான அனைவரும் செமெஞ்சே குடிநுழைவு தடுப்பு முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஸ்லாங்கூர் மாநில பாதுகாப்பு மன்றத்தின் கீழ் அனைத்து அரசு நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து நடத்தப்பட்ட அச்சோதனைகளில் மந்திரி பெசாரும் பங்கேற்றது குறிப்பிடத்தக்கது. கள்ளக்குடியேறிகள் மற்றும் குடிநுழைவுத்துறையின் விதிமுறைகளை மீறியது, வெளிநாட்டவர்களுக்கு எதிராக ஸ்லாங்கூர் முழுவதும் அந்த அதிரடி சோதனைகள் தொடரும் என அமீருடின் ஷாரி கூறினார். குவாலபிலாவில் பயங்கரம், தந்தையை கத்தியால் குத்தி கொன்ற மகனும் சாலையில் இறந்து கிடந்தான். நெகிரி செம்பிலான் குவாலபிலாவில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் ஒருவர் சொந்த மகனாலேயே குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். கம்போங் செனாலில் அருகே உள்ள ஒரு வீட்டில் சனிக்கிழமை மாலை அச்சம்பவம் நிகழ்ந்தது. மனநல பாதிக்கப்பட்டவர் என நம்பப்படும் மகன் தற்கொலைக்கு முயன்ற போது 65 வயது தந்தை அவனை ஆசுவாசப்படுத்த முயன்றுள்ளார். அப்போது மேலும் ஆவேசம் அடைந்த 32 வயது மகன் தந்தையை கத்தியால் குத்தி கொன்றான். பின்னர் அங்கிருந்து காரில் சென்றவன் செனாலிங் சிற்றூரில் சாலையோரமாக வாயில் நுரை தள்ளி இறந்து கிடந்தான். குவாலபிலா போலீஸ் அதனை உறுதிப்படுத்தியது. தந்தை மற்றும் மகனின் சடலங்கள் சவ பரிசோதனைக்காக சிரம்பான் துவாங்கு ஜாஃபர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டன. தாய்லாந்து பெரு வெள்ளத்தில் மடிந்து போன 2 செல்ல யானைகள், வலைதளவாசிகள் சோகம். தாய்லாந்து சியாங் மாயில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி 2 யானைகள் பரிதாபமாக மடிந்துள்ளன. மேத்தியாங் மாவட்ட யானைகள் காப்பகம் அத்துயர செய்தியை உறுதிப்படுத்தியது. முன்னெச்சரிக்கையாக யானைகள் சற்று உயரமான இடத்திற்கு மாற்றிய போதும் கரை புரண்டோடிய வெள்ள நீர் ஒட்டுமொத்த கிராமத்தையும் மூழ்கடித்துவிட்டது. 30 யானைகள் வெள்ளத்தில் சிக்கிக் கொண்டதில் கண் பார்வை இழந்த மேய்ப்ளாய் தாங் உள்ளிட்ட 2 யானைகள் தன் கண்முன்னே வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டதாக அந்த காப்பகத்தின் தலைவர் சோகத்துடன் கூறினார்.
சியாங்மாய் மக்களிடையே பிரபலமான பாங்ஃபசாய் என்ற மற்றொரு யானையும் மடிந்திருப்பது வலைதளவாசிகள் மத்தியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இன்னொரு யானை கடைசி நேரத்தில் காப்பாற்றப்பட்டது. காணாமல் போன சில யானைகளையும் எருமை மாடுகளையும் தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சியாங்மாய் வெள்ளத்தில் முன்னதாக 117 யானைகள் காப்பாற்றப்பட்டன. நவராத்திரியில் பெர்சத்துவான் செராஸ் இந்து பரிபாலன சபையின் பஜனை. அம்பிகையை வழிபடும் நவராத்திரி விழா பல இடங்களில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்படியாக கோவில்களில் மட்டுமல்லாது வீடுகளிலும் கொலு வைத்து 9 நாள் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்து வருவது வழக்கமாகும். அதில் தனிச்சிறப்பாக தேவியின் 9 அவதாரங்களையும் போற்றி பாடும் பக்தி பாடல்களும் அடங்கும். அவ்வகையில் முன்னோர்களால் தோற்றுவிக்கப்பட்ட பெர்சத்துவான் செராஸ் இந்து பரிபாலன சபை மாணவர்களுக்கு பக்தி பாடல்களை நேர்த்தியாக கற்பித்து வீடுகளுக்கு சென்று பஜனைகளையும் பூஜைகளையும் செய்து வருகின்றது. இந்த நவராத்திரி விழாவையும் முன்னிட்டு இவ்வருடம் இந்து பரிபாலன சபையின் ஏற்பாட்டில் கோலு கிருஷ்ணவேணி என்பவரின் வீட்டில் வைத்து பூஜைகள் செய்து அனுசரிக்கப்பட்டுள்ளது. தனது இல்லத்தில் அம்பிகையை துதிபாடி இந்து பரிபாலன சபை மாணவர்கள் குறித்து இவ்வாறு கிருஷ்ணவேணி பகிர்ந்து கொண்டார். நேற்று துர்கையின் 3ஆம் நாள் நாளை சிறப்பிக்கும் வகையில் கிருஷ்ணவேணியின் வீட்டில் இம்மாணவர்கள் பஜனைகளை பாடி சிறப்பித்தனர். நவராத்திரி விழாவில் 9 நாளும் அம்பிகையை வழிபட்டு சுற்று வட்டாரத்தில் உள்ள வீடுகளில் அவள் அருளாசியை மாணவர்கள் வாயிலாக கொண்டு செல்வதாக அதன் தலைவர் முத்தையா கூறினார். ஸ்ரீகெம்பங்கானில் கார் தீப்பற்றியதில் 80 வயது ஓட்டுநர் மரணம். ஸ்லாங்கூர், செட்டாங், தாமான் புக்கிட், செட்டாங், ஸ்ரீகெம்பங்கானில் பெரடுவா கான்சில் கார் தீப்பற்றியதில் 80 வயது ஓட்டுநர் உடல் கருகி பலியானார். ஜாலான் BS-9 சனிக்கிழமை பிற்பகல் வாக்கில் அச்சம்பவம் நிகழ்ந்தது. அதில் உடலில் 90 விழுக்காடு தீப்புண் காயங்கள் ஏற்பட்டு அம்முதியவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்த ஸ்ரீகெம்பங்கான் தீயணைப்பு மீட்புத்துறை அவரின் உடலை எரிந்த காரிலிருந்து மீட்டு மருத்துவ குழுவிடம் ஒப்படைத்தது. தீ ஏற்பட்டதற்கான காரணம் கண்டறியப்பட்டு வருகிறது. அண்டார்டிகா பனி பிரதேசம் பச்சையாக மாறுகிறதா? புவி வெப்பமயமாதல் காரணமாக இருக்கலாம் என அறிவியலாளர்கள் எச்சரிக்கை. நிரந்தர மனித வாழ்விடங்களை கொண்டிராத ஒரே கண்டமான அண்டார்டிகா பனி பிரதேசத்தில் பனிப்பாறைகள் பச்சை நிறமாக மாறி வருவது கண்டறியப்பட்டுள்ளது. 40 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அங்கு பல இடங்களில் அந்த பச்சை நிற பாசிகள் படர்ந்துள்ளன. விண்வெளியில் இருந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு அவை மிகவும் செழிப்பாக அடர்ந்து வளர்ந்து வருகின்றன. ஏன் இதனால் பனிப்பாறைகள் பச்சை நிறமாக மாறுகிறது என்ற ஆராய்ச்சியில் இறங்கிய பிரிட்டன் விஞ்ஞானிகள் புவி வெப்பமயமாதல் காரணமாக அண்டார்டிகா அதன் தன்மையில் இருந்து மாறுவதாக கூறுகின்றனர். நாளுக்கு நாள் அதிகமாகும் வெப்பநிலை மாற்றத்தால் பனிக்கட்டிகள் உருகி ஓடும் தடங்களில் எல்லாம் பாசிகள் வேகமாக படருகின்றன. இருண்ட மேற்பரப்புகள் அதிக வெப்பத்தை உறிஞ்சும் என்பதால் இந்த பச்சை நிறமானது சூரிய கதிர்வீச்சை மீண்டும் விண்வெளியில் பிரதிபலிக்கும் நிலத்தின் திறனை குறைக்கலாம். வெப்பமயமாதல் குறைவதற்கான அறிகுறி இப்போதைக்கு இல்லை என்பதால் அண்டார்டிகாவில் அந்த பாசிகளின் வளர்ச்சியை தடுக்க முடியாது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். பக்தர் சாப்பிட்ட தயிர் சாதத்தில் பூரான் வைரல் செய்திக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மறுப்பு. திருப்பதி லட்டு சர்ச்சையே இன்னும் முடியாத நிலையில் அடுத்த விவகாரமாக பக்தர் ஒருவர் சாப்பிட்டு தயிர் சாதத்தில் பூரான் கிடந்ததாக புகார் எழுந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பதி அன்னதான கூடத்தில் தான் சாப்பிட்ட தயிர் சாதத்தில் பூரான் கிடந்ததாக சம்பந்தப்பட்ட பக்தர் சமூக ஊடகத்தில் குற்றம் சாட்டியிருந்தார். அதற்கு ஆதாரமாக அவர் பதிவேற்றிய புகைப்படமும் வைரலானது. அதனால் அலட்சியமாக செயல்பட்ட ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் வைரலான குற்றச்சாட்டை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. தயிர் சாதம் சுட சுட சோற்றில் தயாரிக்கப்படுகிறது. எனவே அந்த சூட்டில் கொஞ்சம் கூட சிதையாமல் ஒரு முழு பூரான் சாப்பாட்டு இலையில் அப்படியே வந்து விழுவதென்பது சாத்தியமில்லாத ஒன்று. அந்த குற்றச்சாட்டு வெறும் கட்டுக்கதையை என தேவஸ்தானத்தின் அறிக்கை கூறியது. சமூக ஊடகங்களில் கண்டனம். இஸ்ரேல் என்ற பெயரை ஜெருசலமாக மாற்றிய கர்நாடக பேருந்து உரிமையாளர். தென்னிந்திய மாநிலம் கர்நாடகா பெங்களூருவில் இஸ்ரேல் டிராவல்ஸ் என பேருந்துக்கு பெயரிடப்பட்டிருந்த உரிமையாளருக்கு சமூக ஊடகங்களில் கடும் கண்டனங்கள் எழுந்ததால் பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இதுநாள் வரை எல்லாம் சரியாகத்தான் போய்கொண்டிருந்தது. ஆனால் திடீரென அதுவும் ஈரான் இஸ்ரேல் மோதல் வெடித்த நேரம் பார்த்து
அப்பேருந்தின் பெயர் யார் கண்ணிலோ பட்டுவிட்டது. சமூக ஊடகத்தில் அச்செய்தி வைரலாக இஸ்ரேல் பெயரை பயன்படுத்தியதற்காக உடனடியாக பேருந்து உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி வலைதளவாசிகள் போலீஸை வலியுறுத்தினர். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைத்தாலே எஃப்ஐஆர் வழக்கு பதிவு செய்யும் போலீஸ் திறந்த வெளியில் பெரிய எழுத்துக்களில் இஸ்ரேல் என்ற சொல்லை பயன்படுத்துவதை மட்டும் கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவதா என்பதே வலைதளவாசிகளின் கேள்வியாகும். விஷயம் அறிந்த உரிமையாளர் எதற்கு வீண் பிரச்சனை என்ற எண்ணத்தில் அவரே முன்வந்து இஸ்ரேலில் இருந்து ஜெருசலமாக பேருந்தின் பெயரை மாற்றிவிட்டார். இருந்தாலும் போலீசே எதுவும் சொல்லவில்லை. வலைதளவாசிகளுக்கு என்ன வந்தது என 12 ஆண்டுகள் இஸ்ரேலில் வேலை செய்தவரான அவர் விரக்தியில் கேட்கிறார்.